80% முதலாளிகள் ஏழையாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. பல முதலாளிகள் தன் நிறுவன வளர்ச்சிக்கு அவர்களின் முழு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் சரியான நேரத்தில் சம்பளம் தர வேண்டிய பொறுப்பு முதலாளிக்கு உள்ளது. அவர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சூதாட்டம் போன்றது. ஒவ்வொரு ஆண்டும் வாடகை, பொருட்கள், விற்பனையாளர்கள் மற்றும் உபகரணங்கள் விலை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் வணிக சூழல் இன்னும் கடினமாகிறது. இதனால் முதலாளிக்கு ஏற்படும் இறுக்கம், அழுத்தம் யாரும் அறிவதில்லை. ஒவ்வொரு முறையும் மறு கண்டுபிடிப்பு அல்லது புத்தாக்கம் செய்யவில்லை என்றால் தொழில் முடங்கிவிடும். 80% முதலாளிகள் இந்த சவால் நிறைந்த வணிக சந்தையில் பணப்புழக்கம் சரியாக இருக்க உடனடியாக புது திட்டங்களை வகுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் கட்டாயம் செய்ய வேண்டிய செலவுகளாக வாடகை, வரி, பயன்பாடுகள், வசதிகள், EPF போன்ற அத்தியாவசிய விஷயங்கள் உள்ளது. இதனால் லாபத்தை மறு முதலீடு செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ஆனால் உங்களுக்கு இது எதுவும் தெரிவதில்லை. சற்று நிம்மதியாக உறங்குகிறீர்கள். ஒரு நிறுவனம் சிறப்பாக செயல்பட முதலாளி தன் குடும்பம், பொழுதுபோக்கு விஷயங்கள், அவ்வளவு ஏன் அவர்கள் உடல் நலத்தையே கைவிட நினைக்கிறார்கள். இப்படி பல கஷ்டங்களை சுமக்கும் முதலாளிகள் தவறாகவே புரிந்து கொள்ளப்படுகிறார்கள். சில நேரங்களில் கல்லடியும் வாங்குகிறார்கள். ஒவ்வொரு நாளும் முதலாளிகள் தன் பொருட்களை விற்பதற்கு வாடிக்கையாளர்களை நிலைநாட்ட பல புது வழிகளை கண்டுபிடிக்கிறார்கள். சில நேரங்களில் முதலாளி தன் வீடு மற்றும் கார் ஆகியவற்றை அடமானம் வைக்கிறார்கள். ஆனால் இந்த பதட்டத்தை தொழிலாளிகள் யாரும் புரிந்து கொள்வதில்லை. நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் மாத வருமானத்திற்கு மட்டுமே காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முதலாளியும் ஒவ்வொரு மாதமும் தன் ஊழியர்களுக்கு சரியான நேரத்தில் சம்பளம் தருவதை மிக முக்கிய பொறுப்பாக கருதுகிறார்கள். சில நேரங்களில் சக போட்டியாளர்களால் முதலாளி கீழே தள்ளிவிடப்படுகிறார். பணத்தை இழக்க நேரிட்டால் சூழ்நிலை இன்னும் படுமோசமாகும். ஒவ்வொரு நாளும் அவர்கள் சோர்வாக இருப்பதற்கு காரணம் மிக கடினமான இந்த ஓட்டமே. நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து ஒரு நிமிடம் கூட அவர்களால் வீணடிக்கப்படவில்லை. உங்கள் முதலாளி அனுதினமும் அடுத்த நகர்வுக்கு சாத்தியமான ஒருங்கிணைப்பையும் திட்டத்தையும் எதிர்நோக்குகிறார். உங்களுக்கு தெரியாது உங்கள் சம்பளம் எப்போது என நீங்கள் காத்திருக்கிறீர்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த வருடம் COVID-19 நம்மை தாக்கியுள்ளது. நிறுவனத்தின் கடன்கள், செலவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வேலை பார்க்கும் நேரத்தில் போனில் அரட்டை அடிக்கும் போது உங்கள் முதலாளியோ தரவுகளை ஆய்வு செய்து புது வியாபார திட்டங்களை உருவாக்கிக் கொண்டு இருப்பார். இதுபோல பல விஷயங்களை முதலாளி கவனிக்க வேண்டி இருப்பதால் மற்ற ஊழியர்கள் போல் அவரால் செலவு செய்ய இயலாது. இதனால் அவருக்கு கஞ்சன் என பட்டம் சூட்டப்படுகிறது. முதலாளி என்ற ஸ்தானத்தில் இருப்பவருக்கு பல கவலைகள் உள்ளது. கவலைகள் எல்லாம் சேர்ந்து அஜீரண கோளாறு, தூக்கமின்மை, மனச்சோர்வு, இதய நோய் போன்ற உடல் நலக் குறைக்கு முதலாளிகள் ஆளாகின்றனர். தயவு செய்து உங்கள் முதலாளியை பாராட்டுங்கள். இந்த வேலையின்மை அலை நம்மை தாக்கும் போது நீங்களும் உங்கள் முதலாளியும் ஒரே நிறுவனத்தில், அதாவது ஒரே கப்பலில் இருக்கும் உணர்வுதான். ஒரு பெரிய அலை தாக்கி கப்பல் மூழ்க நேரிடும்போது அதில் இருக்கும் ஊழியர்கள் காப்பாற்றப்படுவர். ஆனால் கேப்டன் அவரின் முழு சக்தியை பயன்படுத்தி கப்பலை இயக்க வேண்டும். இப்போதாவது உணருங்கள். முன்னோக்கி செல்ல உங்கள் முதலாளிக்கு உதவ இதுவே சரியான தருணம். ஒவ்வொரு நபரும் இப்போது இருக்கும் வேலை மூலம் குடும்பத்தை தாங்க முடிவதால் அதை ஆசீர்வாதமாக எண்ண வேண்டும். ஒவ்வொரு மாதமும் உங்கள் சம்பளத்தை உரிய நேரத்தில் பெறும்போது உங்கள் முதலாளியை பாராட்டுங்கள். ஞாபகத்தில் வையுங்கள், ஒரு நபர் வேகமாக நடக்கலாம், ஒரு அணி தூரமாக நடக்கலாம். எது எப்படி இருந்தாலும் உங்கள் முதலாளிக்கு துணை நில்லுங்கள்.